காலம் நெருங்க திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் விலக வாய்ப்பு இருப்பதாக கோவில்பட்டியில் நடைபெற்ற கலாய்வு கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செம்மலை ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய செம்மலை, சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முதல்வருடன் கைகோர்த்தனரே தவிர தொழிலாளர்கள் பிரச்சினை தீர்க்கப்படவில்லை என குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் காலம் நெருங்க திமுக கூட்டணி இருக்கும் கட்சிகள் விலக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். கோவில்பட்டியில் தனியார் பள்ளியில் தலையில் அடிபட்டு ஸ்கேன் எடுக்க மருத்துவர் அறிவுறுத்திய நிலையில் ஸ்கேன் எடுக்க மறுத்து அலட்சியம் காட்டிய அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர்கள் மனு வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி மயங்கி விழுந்து தலையில் அடிபட்டதால் பள்ளி நிர்வாகத்தினர் கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். மாணவியை பரிசோதனை செய்த மருத்துவர் தலையில் காயம் ஏற்பட்டுள்ளதால் ஸ்கேன் எடுத்து வரும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்கும் அலுவலராக பணியாற்றி வரும் காளியப்பன் என்பவர் தனது மகனுடன் அமர்ந்து கொண்டு செல்போன் பார்த்துக் கொண்டு ஸ்கேன் எடுக்க இயலாது என அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் பணி நேரத்தில் பணி செய்யாமல் இருந்ததை கண்டித்தும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தலைமை மருத்துவர் அறையினை முற்றுகையிட்டு தலைமை மருத்துவர் பாலகிருஷ்ணனிடம் மனுவினை வழங்கினர். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமை அமைச்சர் கீதா ஜீவன் துவக்கி வைத்தார். இந்த முகாமில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மேலும் இரத்த தான முகாம் ஏற்பாடுகளை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டாக்டர் சாந்தி மற்றும் செவிலியர்கள் செய்திருந்தனர். கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக தாழ்வான பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி பேட்டியளித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிறப்பு கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி பார்வையிட்டார். இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீர் படிப்படியாக குறையும் பொழுது அந்த பகுதிகளுக்கும் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் CP ஆதித்ய செந்தில்குமார், மழையினால் 52 பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் மேலும் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்கப்பட்ட பொதுமக்களை 17 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அவங்க இப்போ மருத்துவமனையில் அவங்க இப்போ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு அஃபெக்டட் பகுதின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மெயினாக ஒரு 52 பகுதிகள் இருக்குது த்ரூ அவுட் தி டிஸ்ட்ரிக்ட். அது வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்கிற பகுதிகள். அங்கே நம்ம இப்போ பம்ப் செட் மூலமாகவும் இல்லை வாய்க்கால் வெட்ட அது சைடில் வாய்க்கால் வெட்டி தண்ணி போகிற வழியத்துக்கு வழிவகை செஞ்சுட்ருக்கோம். இன்னும் சில இடத்துல வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருக்குது, அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ரெயின் குறைஞ்சதுனால நமக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக இந்த ஆக்டிவிட்டீஸை எடுத்து நமக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நார்மல் சிச்சுவேஷனுக்கு திரும்புவோன்னு நம்புகிறோம். ஸ்கூல் காலேஜ் இது நான் பார்த்துட்டு சொல்லிடுறேங்க. பட் ஷெல்டர்ஸ் நமக்கு இப்போதைக்கு நமக்கு ஒரு 17 ஷெல்டர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேருக்கு நம்ம ஃபுட்டு டின்னர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்ம காலையிலேருந்து இப்போ காலையில் ஒரு 1000 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம். மத்தியானம் லஞ்ச் 3000 பேர், இப்போ டின்னர் 6000 பீப்புளுக்கு நம்ம ரெடி பண்ணி இப்போ நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். விஜய் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்பது அவரின் ரசிகர்களின் விருப்பம். நல்லது செய்வார் என்று நம்புவதாக மார்கழி திருவிழாவில் பிரசன்னா ஸ்னேகா பேட்டியளித்துள்ளனர். சென்னையில் தனியார் நிறுவனம் நடத்தும் 2ஆம் ஆண்டு மார்வெலஸ் மார்கழி திருவிழா தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நடிகை ஸ்னேகா, அவரது கணவர் பிரசன்னா, பாடகர்கள் சந்தீப் நாராயணன் உள்ளிட்டோர் பாரம்பரிய நகைகள் மற்றும் உடை அலங்காரத்தில் ஒய்யார நடையில் பார்வையாளர்களை கவர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்னேகா, பிரசன்னா இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர். அப்போது பேசிய ஸ்னேகா, நடிகர் விஜய் அரசியலுக்கு வர வேண்டும் என அவரது ரசிகர்கள் விரும்பினார்கள் எனவும் கண்டிப்பாக நல்லது செய்வார் என நம்பினார்கள், நாங்களும் நம்புகிறோம் என்று தெரிவித்தார்.
That's respected. இல்ல அவர் வரணும்னு அவருடைய ரசிகர்கள் ஆசைப்பட்டாங்க. அது வந்து அவரோட சாய்ஸ் அண்ட் கண்டிப்பா நல்லது பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. பண்ணுவார் நம்புறோம். இது அதுதான் நம்ம மற்றவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நம்ம கேட்டு வந்து அது பேசுறோம். அது நம்ம சொல்லக்கூடாது. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். நடிக்கிறதும் நடிக்காததும் அரசியலுக்கு வர்றதும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது அவங்களோட பர்சனல் சாய்ஸ். பண்ணுவாங்க. இல்ல என்ன பாத்தீங்கன்னா லாஸ்டா என்னோட வந்து பட்டாசு தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கோட் பண்ணேன். ஸோ நல்ல படம் கிடைச்சா கண்டிப்பா நான் பண்ணுவேன். பட் இப்போதைக்கு ஸ்னேஹா லிஸ்ட்ல பிஸியா இருக்கேன். தேங்க்யூ. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளையொட்டி புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஏற்பாட்டில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது. புதுக்கோட்டை திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஏற்பாட்டில் மொச்சுவாடி பகுதியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளையொட்டி குதிரை வண்டி மற்றும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இந்த போட்டிகளை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாட்டு வண்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர்கள் கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டி சிறப்பித்தனர். மேலும் போட்டிகளை காண்பதற்காக புதுக்கோட்டை மாநகராட்சி பகுதியில் மட்டுமல்லாமல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். நாகர்கோவில் பள்ளிவிளை பகுதியில் தொகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று படிப்பகம் மற்றும் அங்கன்வாடி கட்டிடத்தை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிவிளை பகுதியில் நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதி மக்கள் தங்களது ஊரில் அங்கன்வாடி கட்டிடமும் படிப்பகமும் அமைத்து தர வேண்டும் என்று நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் காந்தியிடம் மனு அளித்திருந்தனர். மனுவை பரிசீலனை செய்த சட்டமன்ற உறுப்பினர் சுமார் 40 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து காமராஜர் சிலையுடன் கூடிய படிப்பகம் மற்றும் அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். தற்போது பணிகள் முடிவடைந்த நிலையில் அங்கன்வாடி மைய கட்டிடம் மற்றும் படிப்பகத்தை இன்று சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் 30க்கும் மேற்பட்டோர் தெருநாய் கடித்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் 100க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றித் திரிவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர், ஆவரக்காடு, காந்திபுரம், 4வது கிராஸ் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 30க்கும் மேற்பட்டோரை தெருநாய் ஒன்று கடித்துள்ளது. இதில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரே நாளில் 30க்கும் மேற்பட்டோரை தெருநாய் கடித்த சம்பவம் பள்ளிப்பாளையம் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குடும்ப அரசியல் செய்வதாக தமிழ்நாடு முதலமைச்சரை விமர்சிக்கும் தகுதி அண்ணாமலைக்கு இல்லை என்று கரூர் எம்பி ஜோதிமணி விமர்சித்துள்ளார். கரூர் அருகே கிருஷ்ணராயபுரம் பகுதிகளில் கரூர் எம்பி ஜோதிமணி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அவர், கர்நாடகாவில் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு காவல்துறையில் ஊழல் அதிகாரியாக செயல்பட்டதன் காரணமாக தமிழ்நாடு மாநில பாஜக தலைவராக வந்தவர்தான் அண்ணாமலை என விமர்சித்து பேசினார். மேலும் குடும்ப அரசியல் செய்வதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மற்ற அரசியல் தலைவர்களை பற்றி விமர்சிக்க தகுதி கிடையாது என காட்டமாக பேசினார். இல்ல, குடும்ப அரசியலுக்கு இன்னைக்கு பிஜேபி தான் வந்து குடும்ப அரசியலும் திடீர் அரசியல்வாதிகளை வச்சிருக்கு. இங்க இருக்கிற நம்ம கரூர் மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் பாலாஜி அவர்களாகட்டும் மற்றும் திமுக எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாருமே 25 வருஷம் 30 வருஷம் வந்து அரசியல பஞ்சாயத்து தேர்தல் நின்று போட்டிட்டு, நானும் பஞ்சாயத்து தேர்தல் இருந்து போட்டிட்டு தான் அரசியலுக்கு வந்தோம். ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் வந்து ஒரு போராடி தான் அரசியலுக்கு வந்திருக்காங்க. அதாவது ஒரு போலீஸ் ஆபீசரா இருந்து ஒரு ஊழல் அதிகாரியா இருந்து பாஜகவுக்கு வந்து கர்நாடகத்துல அத்துமீறி வந்து ஒரு தன்னுடைய காக்கி சட்டையை வந்து ஒரு கரைபடிந்து பாஜகவுக்கு வந்து உதவி செஞ்சு, அந்த பாஜகவுக்கு உதவி செஞ்சதன் பலனாக அரசியலுக்கு வந்த ஒரே வருடத்துல வந்து அண்ணாமலை வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் பதவியை பெற்றவர். அண்ணாமலை மாதிரி யாரும் பின்வாசல் வழியா வந்தோ பாஜகவுக்கு முறை தவறி வந்து உதவி செஞ்சோ யாரும் இங்க அரசியலுக்கு வரல. அதனால மற்ற அரசியல்வாதிகளை பற்றி பேசுகிற அருகதை அண்ணாமலை கிடையாது, அவர் கட்சிக்கு கிடையாது.
தமிழக அரசு ஆபத்தான காலங்களில் மீனவர்களை மீட்க உடனடியாக மீட்பு படகை வாங்க வேண்டும் என தூத்துக்குடி மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி நடுக்கடலில் சர்வதேச கடல் பகுதி அருகே படகு பழுதாகி கடந்த 5 நாட்களாக நடுக்கடலில் தத்தளித்து வந்த 6 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தனர். திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்த மீனவர்களை திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீனவர் சங்கம் சார்பில் மீனவர்கள் வரவேற்றனர். பின்னர் தூத்துக்குடி மாவட்ட நாட்டுப்படகு சங்க தலைவர் கயஸ் கூறுகையில், மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்களை மீட்க படகு இல்லாததால் மீன்வளத்துறை அதிகாரிகளும் மீட்கவில்லை என குற்றம் சாட்டினார். எனவே தமிழக அரசு ஆபத்தான காலங்களில் மீனவர்களை மீட்க ரோந்து படகை வாங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இது தொடர்பாக தமிழக அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தார். ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரு தரவளத்து போட்டு 3 நாள் கழிச்சு தான் பார்த்தோம். டீசல் வாங்கி ஒரு நாள் ஃபுல்லா இன்ஜின் அடிக்க முடியல. மறுநாள் இன்ஜின் அடிச்சு விட்டு ஓடி வர நீங்க தான் வந்திருக்கோம். கரையில் எவ்வளவு தூரம் போயிருப்பீங்க நீங்க? கடல் 65 மைல் போயிருப்போம். 65 மைல் போயிருப்போம். சாப்பாடுலாம் இருந்தா அப்படி? சாப்பாடுலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட்டோம். அளவுக்கு அதிகமா சாப்பிடல. மழை தண்ணி பிடிச்சி தான் குடிச்சோம். தண்ணி காட்டி மழை தண்ணி பிடிச்சி தான் குடிச்சோம். எத்தனை நாள் கடல்ல இருந்திருப்பீங்க? மொத்தம் 11 நாள் இருந்திருக்கு கடல்ல. பழுதாகி எத்தனை நாள் இருந்திருப்பீங்க? பழுதாகி 5 நாள் கிடந்திருக்கேன். இப்போ யாரு மீட்டர் உங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பஞ்சாயத்துல இருந்து ஒரு ஓட்டுக்காரங்க டீசல் இருந்தாங்க. கரை வந்துருக்கோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.